இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி ஒரு 75 பேரை வந்து நான் தயார் பண்ணிட்டேன். 75 பேரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் ஆங்கிலோ இண்டியன்ஸு. அவங்க நான் என்ன கண்டிஷன் போடுறேன், சார் பணம் கிடையாது, கன்வீன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள் ரிஹர்சலுக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை தான் ரிஹர்சல், ஏன்னா உங்களுக்கு மற்ற நாள்லையெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கும். எனக்கு 7 மணிக்கு வரணும். விஸ்வநாதன் சார் ரெக்கார்டிங்க்கே நீங்கள் வந்து 10 மணிக்கு தான் வருவீங்க. அப்படி இருந்தவங்க, அப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸு, அவங்க யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்கவும் முடியாது. நீங்கள் 10 மணிக்கு வருவீங்க, ஆனால் எனக்கு 7 மணிக்கு வந்தாகணும். வர முடியும்னா ஒத்துக்குங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்கள், நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு மூகாம்பிகை அம்மா என்னை ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வந்து ரிஹர்சல், ஃபஸ்ட்டு ரிஹர்சல், உடனே வந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஃபஸ்ட்டு ரிஹர்சல். இவ்வளவு நோட் புக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காப்பி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் ஸ்டாண்டில் மியூசிக் போட்டு ஒரு கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி வச்சு நோட்ஸ் எல்லாம் ஃப்ரண்டில் ஸ்டாண்டில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ரெடி சார் பார்க்கலாமா, கரெக்டாக எல்லோரும் 7 மணிக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு போகணும், சர்வீஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே வந்துட்டாங்க. வந்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ விஸ்வநாத் சார் ரெக்கார்டிங்க்கு 10:30 மணிக்கு தானே வருவான் அவன், இந்த ஆள் இப்படி வந்துட்டான் 7 மணிக்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வந்து எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு 1 2 3 4 ஃபஸ்ட்டு நோட்டு வாய்ச்சாங்களோ இல்லையோ, அவங்களாம் எடுத்து பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கிற அப்படி பார்க்குறாங்க, வாட் இஸ் திஸ் மேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடையே அந்த மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு அப்புறம் அடுத்த மியூசிக் பார்க்கலாமான்னு சொன்னால், ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, இன்னொரு தடவை பார்க்கலாமேன்னு. சரி, இன்னொரு தடவை பார்க்கலாம். அடுத்த நாள் போய் ரெக்கார்டிங்கில் போய் வாசிச்சாங்கன்னா இதை விட்டுட்டாங்க, அங்கே வாசிக்கிற சாங்கை விட்டுட்டு அங்கங்கே உட்காந்து நின்றுட்டு பேசுகிறாங்க. வாட் திஸ் ராஜா ஹஸ் டன், வாட் மியூசிக் வி ஆர் பிளேயிங் ஹியர், கோ அண்ட் லிசன் டு ராஜா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை வந்து மூகாம்பிகை நடத்தினா, நான் மூகாம்பிகை பக்தனாக இருக்கேன். 6 ரிஹர்சல் நடத்தின, 6க்கு மேலே 10 ரிஹர்சல் நடத்தினா நான் கச்சேரி பண்ணியிருக்கலாம், நடத்த விடலை. 6 ரிஹர்சல் பண்ண உடனே அன்னக்கிளி படம் வந்துருச்சு. படத்துக்கு மியூசிக் போட இந்த பக்கம் வந்தாச்சு, நான் ஒதுங்கிட்டேன். வந்தால் நடக்கலை.